வேலன் கடுமையான உழைப்பாளி. தினமும் கடலில் மீன் பிடிப்பது அவரது வேலை. கடலில் கிடைக்கும் மீனை விற்று அதில் கிடைக்கும் வருமானத்தில் ஒரு பகுதி தர்மத்துக்கு செலவிடுவார். ஏனோ தெரியவில்லை, சில தினங்களாக வேலனின் வலையில் மீன்கள் சிக்கவில்லை. வேங்குவருடன் கரையை திரும்புகிறார். ஆனாலும் மனம் தளராமல் தினமும் கடலுக்கு செல்கிறார். அவரது முயற்சிக்கு பலன் கிட்டவில்லை. முயற்சி பொய்த்தது. ஆனால் வேலன் மனம் தளரவில்லை. விடாமுயற்சியுடன் தினந்தோறும் கடலை நோக்கி தனது படகை துடுப்பை போடவே செய்தார். வேலன் நடுக்கடலுக்கே சென்று வலையை வீசுகிறார். ஆனால் வலையில் மீன்கள் சிக்கவில்லை. மீண்டும் மீண்டும் இக்கதையே தொடர்கதையாகிறது. வேலனின் கையிருப்பு குறைகிறது. மன சோர்வினாலும் உடல் சோர்வினாலும் வேலன் மறுநாள் படகில் மயங்கி கிடக்கிறார். வேலா எழுந்திரு என்ற குரல் கேட்க வேலன் கண் வைத்து பார்க்கிறார். எதிரில் கடல் கண்ணி. உனது விடாமுயற்சியை நான் அறிவேன். உனது கடுமையான உழைப்பிற்கும் விடாமுயற்சியும் எனது பரிசு என பொற்கிளியை வேலனிடம் கடல் கண்ணிகை வழங்குகிறது. தனக்கு கிடைத்த பொற்கிளிக்காக கடவுளுக்கு வேலன் நன்றி சொல்கிறார். அதில் ஒரு பகுதியை அப்பகுதி ஏழை சிறுவர்களுக்கு செலவழிக்க முடிவு செய்கிறார். அதனை அறிந்து சிறுவர்கள் அவருடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக கடலுக்குள் தங்களது பயணத்தை தொடர்கின்றனர். நன்றி.